ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் ஏரியா இருக்குது. இதுக்கு வந்து பொதுவாக இது ஒரு வால் பேஸ்டு சர்ஃபேஸஸாக இருக்கிறனால நம்ம கான்டோர் சூஸ் பண்ணி ப்ரோக்ராம் போடுவீங்க. இப்போ என்ன அப்படின்னா, எல்லாரும் டூல் பாத்தை ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு எப்படி ஒரு ஸ்மூத்தரான டூல் பாத் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. இதை வந்து அப்ளை பண்ணுவீங்க, ஸ்ட்ராட்டஜி வரும், அதுபடி நம்ம போடுறோம். ஆனா, நம்ம நார்மலா இந்த இடத்துக்கு வந்து இப்போ ஒரு வால் சர்ஃபேசஸ் இத வந்து நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு ஃபினிஷிங் போடுறோம்னா, ஃபினிஷிங் வந்து எய்தர் பேரலல் இல்ல கான்டூர் ஏதாவது ஒண்ணு போடுவோம். நான் கான்டூர் எடுக்கிறேன். டிரைவ் சர்ஃபேசஸ் வந்து குடுக்காம செக் எல்லாத்தையுமே குடுத்துட்டு, அப்புறம் டிரைவ் சர்ஃபேசஸ்ல வந்து உங்களுக்கு இதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இது குடுத்தாச்சு. குடுத்துட்டு கண்டெய்ன்மென்ட் வந்து எனக்கு வந்து இதுக்குள்ள ஓடணும் அப்படின்னு நான் குடுத்தேன். ஓகே, ஓகே. ஸோ 6M பால் கட்டர் எடுத்துக்கலாம். அப்சல்யூட் இன்கிரிமெண்டல். ஸோ ஸ்டெப் ஓவர் வந்து 0.2 அந்த மாதிரி தான் குடுப்போம். நான் உங்களுக்கு ஒரு ஸ்பீடா ஜெனரேட் ஆகி காமிக்கணுன்றதுக்காக ஒரு 0.5 அந்த மாதிரி குடுக்குறேன். ஆப்டிமைஸ் கட்டோட ஃபாலோ சர்ஃபேஸ் வச்சுக்கலாம். வேற எந்த ஒரு விஷயங்களும் தேவைப்படாது. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் டூல் பாத் நீங்க இந்த மாதிரி ஏரியாக்கு போடுறீங்கன்னா, உங்களுக்கு ரிட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷிங்ல வந்து ரொம்ப அன்ஈவனான ரிட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த பர்ப்பஸ்க்காக தான் நம்ம கவரிங் அப்படின்ற டாபிக்கே பார்ப்போம். கவரிங்ன்றது என்ன? ஒரு ஹோல்ஸ் ஒரு டைல இருந்தாலோ, ஒரு 3D ப்ரொஃபைல் இருந்தாலோ பேட்ச் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அப்படி இல்லன்னா, இந்த கட்டர் என்ன ஆகும்னா, எவ்வளோ தூரம் உள்ள போக முடியுமோ, அவ்வளோ தூரம் போய் உங்களுக்கு ரிமூவ் ஆகும் மெட்டீரியல். இது வந்து தேவையில்லாம பிளஞ்சிங் கிரியேட் பண்ணும். சரி. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டூல் பேட்டர்ன் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்ஈவனா தான் இருக்குது. நம்ம இத என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எடுத்து போட்டா ஃபினிஷிங் வந்து ப்ராப்பரா வராது. ஸோ நான் என்ன பண்றேன், இத காப்பி பண்றேன். இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இந்த டூல் பாத்த ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு கவர் பண்ண வேண்டிய ஏரியா. இத கவர் பண்ண போறேன். கவர் பண்றத முடிஞ்ச வரைக்கும் என்னால ஒரே சர்ஃபேஸா பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்க போறேன். இந்த ஒரே சர்ஃபேஸா பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயர் ஃப்ரேம், கர்வ் ஆன் ஒன் எட்ஜ், இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். 2, 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் சும்மா இதுல வந்து டிராஃப்ட் எடுத்துக்கிறேன். ஸோ சர்ஃபேஸஸ்ல வந்து டிராஃப்ட் போயிட்டு, உங்களுக்கு வந்து செயின் செலக்ட் பண்ண சொல்லும். செயின்ல வந்து இந்த செயின் பிடிக்கிறீங்க, ஓகே குடுக்குறீங்க. வித் ரெஸ்பெக்டிவ் டூ ரைட் வியூ வச்சீங்கன்னா, இந்த மாதிரி ஷீட் மாரி வரும். இந்த ஷீட் மாதிரில வந்து லென்த் வந்து ஒரு 100 mm. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுல போயிட்டு ஆப்போசிட் சைடு அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஆப்போசிட் சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடும், கவர் ஆயிடுச்சு. இந்த மாரி ஒரு ஷீட் வந்து கவர் ஆயிடும். இது பாருங்களேன், இங்க வந்து சர்ஃபேஸஸா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டாப் வியூ வச்சுட்டு, இப்ப நீங்க இந்த சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணீங்க இல்லையா? இது கொஞ்சம் கூட எனக்கு வெளிய வந்தா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னா, இந்த லைன செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ்ல டூல் பாத் ஜெனரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எப்படி இருக்கு அப்படின்றது. நான் என்ன பண்றேன், இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண டூல் பாத்ல பாராமீட்டர்ல போயிட்டு, செக்கும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். டிரைவ்ல வந்து இந்த சர்ஃபேஸ் இது. இந்த 3 சர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணத ஆட் பண்றேன். செக்ல வந்து உங்களுக்கு சைட்ல இருக்கிற சர்ஃபேஸஸ். எது தேவையில்லாம ஓடிருமோன்ட்டு இருக்கோ, அத மட்டும் குடுத்துக்கலாம். வேணும்னா பின்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. சேம் டூல் பாத் தான். ஆனா நம்ம வந்து இதுல என்ன பண்றோம்னா, இந்த சர்ஃபேஸஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சர்ஃபேஸ் ஆட் பண்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தரா இருக்கும் டூல் பாத். ரிட்ராக்ஷன் நடுவுல எங்கேயுமே ரிட்ராக்ஷன் இருக்காது. ஆனா இந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகுது அப்டின்னா, அத நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்ப அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பவுண்டரி போட்டுக்கலாம். இப்ப வந்து இப்படி இருக்குங்களா? இத எடுத்துட்டு வயர் ஃப்ரேம்ல ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு, இந்த ரெக்டாங்கிள்ல இங்கேருந்து நார்மலா இதுவரைக்கும் அப்படின்னு நீங்க இந்த ரெக்டாங்கிள் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜியோமெட்ரியில பழைய கண்டெய்ன்மென்ட் ரிமூவ் பண்ணி, நீங்க வந்து புது கண்டெய்ன்மென்ட்ட என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். புது கண்டெய்ன்மென்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எடுத்துக்கும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம குடுத்த இதெல்லாம் ஒண்ணு தான். ஜிக்ஸாக் வச்சுக்குவோம். ஜிக்ஸாக்னா உங்களுக்கு டபுள் சைட். இப்ப பாருங்க ஒரு ரிட்ராக்ஷன் கூட இருக்காது. டூல் பாத் வந்து பக்கா கிளீனா இருக்கும். உங்களுக்கு இங்க ஆரம்பிக்குதுன்னா இங்க ஸோ இந்த மாதிரி சர்ஃபேஸஸோட இம்பார்ட்டன்ஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு வந்து ஒரு கிளீனான ஒரு டூல் பாத் வேணும் அப்படின்னா, நீங்க சர்ஃபேஸஸ கவர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். கவர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்கும். ஈஸியா இருக்கும். டூல் பாத்தும் கிளீனா வரும். இப்ப இத எடுத்துக்கோங்க. இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜிக்ஸாக் வச்சுட்டே ஓட்டலாம். பட் ஆனா இது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து நம்மளுக்கு வந்து அந்த நடுவுல வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம பேட்ச் பண்ணாதனால, உங்களுக்கு டூல் பாத்தும் ரொம்ப அன்ஈவனா இருக்கும். அந்த அளவுக்கு ஃபினிஷிங்கோட ஸ்மூத்னஸும் வராது. ஸோ இந்த மாரி நீங்க சர்ஃபேஸஸ் கிரியேட் பண்றது மூலியமா, உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நீட்டான டூல் பாத் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஒரு நல்ல புரோகிராமிங் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டூல் பாத் வந்து ஃபினிஷிங்ல வந்து ரொம்ப ரிட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு ஃபினிஷிங் வேரியேஷன் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல டூல் பாத் வந்து கிடையாது. அதனால புரோகிராம் யார் வேணாலும் போடலாம். பிரச்சனை கிடையாது. அது எவ்வளோ சிம்ப்ளிஃபைடா, கண்ட்ரோலபிளா எப்படி போட முடியும் பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3டி மோல்ட் அண்ட் டை பழகுறவங்க எல்லாருமே சர்ஃபேஸஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு டூல் பாத்தும் டிஃபரண்ட் டைப் ஆஃப் சர்ஃபேஸஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகுங்க. ஒரு ஒரு சர்ஃபேஸ் எப்படி இருக்கு? எது ஸ்வெப்ட் சர்ஃபேஸ்? எது ரிவால்வ் சர்ஃபேஸ்? எதுல எந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் வொர்க் ஆகுது? அப்படின்னு பார்த்து புரிஞ்சு போட்டீங்கன்னா, 3டி மோல்ட் அண்ட் டை புரோகிராம் வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இது வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான புரோகிராமர்ஸ் மட்டும் தான் இந்த மாரி வொர்க் பண்ண தெரியும் அவங்களுக்கு. மத்தவங்க வந்து ஒரு டிரைவ் சர்ஃபேஸஸ் குடுக்குறோம், புரோகிராம் போடுறோம், எடுக்குறோம் அந்த மாரி தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் என்ன பண்ணுங்க, புரோகிராம் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ நம்ம இன்னொரு வீடியோல உங்களுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கோட சந்திப்போம். தேங்க் யூ.